கர்த்தரை நோக்கி பார்க்க, கர்த்தரை ஆராதிக்க எங்களை கூடி வர செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் ஆராதனை ஆசீர்வதியும். நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், நாங்கள் தியானிக்கும் வசனங்கள், எங்களுடைய ஸ்தோத்திரங்கள், துதிகளை கர்த்தருக்கு நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது நாங்கள் உள்ளத்திலே நன்றியுடைய இதோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபரிதமாக ஆசீர்வதித்து அனுப்பும். புதிய வருடத்திற்குரிய ஆசீர்வாதங்களால் எதிர்நோக்கி நாங்கள் இருக்க எங்களை ஆயத்தப்படுத்தி நடத்தும். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் கர்த்தரை உயர்த்தி பாடல்களை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா,
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. ஆக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்புமாயுதம் ஆய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்புமாயுதம் ஆய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா. பாவங்கள் போக்கினாரே ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா. தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா, 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 இயேசுவின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா. நீதிமனை மாற்றின ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா.
ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், பரிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், பாதுகாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், சாபங்கள் ஒழித்திட்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், செழிப்பாய் வாழ வைக்கும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், காயப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், சுகத்தை ஈந்திட்ட ரகத் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், மரணத்தை முறியடித்த ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், பாதாளத்தை ஜெயம் கொண்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், சாத்தானை சங்கரித்த ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். Praise the Lord. நம்முடைய பாவத்தை கழுவது இயேசுவின் ரத்தம். நம்முடைய ரத்தம் எல்லாம் ஒவ்வொரு ரத்தத்திற்கும் ஒரு ஆல்பபெட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னெல்லாம் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் ரத்தம் பாருங்க, அந்த இயேசுவின் ரத்தம் தான் நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. நம்ம பாடின பாடலின்படியாக விசேஷமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை இயேசுவின் ரத்தம் நீக்கி
நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறது. இனிமேல் சாபம் இல்லை, ஆசீர்வாதம் தான். ஆமே. அதனால தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன். யோசுவாவிடம், ஆண்டவரே, மோசையோடு நான் எப்படி இருந்தனோ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து சென்றாலும், கண்ணீர், கவலை, எந்த வழியாக கடந்து சென்றாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எந்த விதமான நமக்கு நோய்கள், எந்த விதமான இன்னல்கள், இடறல்கள் வந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் அவருக்கு அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. பாடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசையோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்குண்டு போகையில் அடைக்கலமாய் இருப்பேன். தாய் தன் சேயை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. துன்பத்தால் பாரத்தால் நசுங்குண்டு போகையில் அடைக்கலமாய் இருப்பேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவே. திகையாதே, கலங்காதே, இடமெல்லாம் வருவே. உன் ஜெபத்தை தள்ளாமல், கிருபையை விலக்காமல் நான் உன்னை தாங்கிடுவேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும்போது நான் உன்னை ஏந்திடுவேன்.
தள்ளாமல் கிருபையை விளக்காமல் நான் உன்னை தாங்கிடுவேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும்போது நான் உன்னை ஏந்திடுவேன். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். 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 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே. எழும்பி நின்று ஸ்டாண்ட் அண்ட் வர்ஷிப் காட். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. திகையாதே, கலங்காதே. ஒருவேளை திகைத்து you have been discouraged, stunned at certain things, திகைத்து போய் கலங்கி போய் ஏன் இந்த காரியங்கள் நடக்கவில்லை, ஏன் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடந்தது. நாம் போற இடத்துலலாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எங்க போறோன்ட்டு நமக்கே சில நேரத்தை தெரியாம போவோம் இல்லையா? நாம் எங்கு போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று அவருடைய வாக்குத்தத்தத்திலே சொல்லி இருக்கிறார். அதறியப்படும்போது தைரியப்படுத்தினார். நாம சோர்ந்து போகும்போது கர்த்தர் நம்மை சோர்விலிருந்து தூக்கி எடுத்தார். அவருடைய வார்த்தையால் நம்மை தேற்றினார். பாடல்களால் நம்மை ஊக்குவித்தார். அவருடைய வசனத்தினால் நம்மை தாங்கினார். அவருடைய ஆலோசனையால் நம்மை நடக்க செய்தார். எப்பொழுதெல்லாம் போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று நீங்கள் சொன்ன போதெல்லாம், என் மகனே, என் மகளே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு தாய் கூட தன்னுடைய பாலகனை மறக்கலாம், நிச்சயமாக மறக்கவே முடியாது. ஒரு தாய் எப்படி சுமந்து பெற்ற குழந்தையை, பிள்ளைகளை மறக்க முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை ஒரு தாயே தன் பாலகனை, பெற்ற பிள்ளை மறந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த காலையில கர்த்தரை ஆராதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? ஒன் ஆஃப் த ஹெல்த்தி சைன்ஸ், நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். ஒன் ஆஃப் த ஹெல்த்தி சைன்ஸ் ஆஃப் அ ஹெல்த்தி பர்சன் இஸ் கிரேட்ஃபுல்னஸ். ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு நபருடைய முதல் காரியமே நன்றி இருதயம். நம்ம மற்றவங்க உதவி செய்தா தேங்க்ஸ் சொல்றோம் இல்லையா? ஒருவர் பெரிய உதவி செய்தா அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் ஆலயத்தில் வரும்போது அவருடைய நாமத்திற்கு நன்றி. God, I thank you. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பாத்திரத்தை ஏந்தி உமக்கு நன்றி ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Jesus, what a wonder you are.
பாடுவோமா? What a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Thank you, Lord. மென்மையானவர், இரக்கமுள்ளவர், நீதி வெள்ளி போல் பிரகாசிக்கின்றீர். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. Oh, you shine, you shine. Worship you, Lord, like a morning star. Jesus, we thank you. Thank you, Jesus. What a wonder you are. அற்புதத்திற்கு மேலாக அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய முடியும். இந்த காலையில எதை எதிர்பார்த்து நீங்கள் ஆலயத்திற்கு வந்தீர்கள்? அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் ஒரு நாள் நாம் மறக்க மாட்டார். அவர் வேதம் சொல்லுகிறது, நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. Be still. Be still. அமர்ந்து இருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Be still and know that
பாடுவாமா? Be still and know that I am God. Be still and know that I am God. Be still and know that I am God. I am the Lord that healeth thee. I am the Lord that healeth thee. I am the Lord that healeth thee. அமர்ந்தீரு அறிந்து கொள், நானே தேவன், நானே தேவன். அமர்ந்தீரு அறிந்து கொள், நானே உந்தன் பரிகாரி, நானே உந்தன் பரிகாரி, நானே உந்தன் பரிகாரி. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைபவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். இந்த பாடலை இருக்கும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் பாடும்பொழுது இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி, இந்த வருஷம் முழுவதும் என்னுடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பின தேவனே, உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று இந்த நேரத்தில் நீங்கள் நன்றி அறிதலோடு கூட நீங்கள் இதை சத்தம் போட்டு பாடும்பொழுதே கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீ, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீ. தந்தையே உந்தயவா காண்பினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவா காண்பினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். Praise the Lord. இன்றைய காலை தியானத்திற்காக யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 5. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், அதிலிருந்து 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 5. I'm going to read verse 1 and verse 13. முதலாம் வசனம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்க விரும்புகிறேன். Joshua chapter 5 verse 1. And it came to pass, when all the kings of the Amorites which were on the side of Jordan westward, and all the kings of the Canaanites which were by the sea, heard that the Lord had dried up the waters of Jordan from before the children of Israel until we were passed over, that their heart melted, neither was there spirit in them anymore because of the children of Israel. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்திற்கருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். Verse 13, same chapter, Joshua chapter 5 verse 13. And it came to pass, when Joshua was by Jericho, that he lifted up his eyes and looked, and behold, there stood a man over against him with his sword drawn in his hand. And Joshua went unto him and said unto him, Art thou for us or for our adversaries? பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வேத அறிக்கையை சொல்லாமா? பிரைஸ் தி லார்ட். This is my Bible. I am what it says I am. I can do what it says I can do. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same, in Jesus' name. Amen. Amen. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசித்தோம். இந்த 2 வசனங்களிலும் 2 இடத்தின் பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஜார்டன், யோர்தான் என்னும் ஒரு இடம். 13ஆம் வசனத்திலே எரிகோ என்ற ஒரு இடம் எழுதப்பட்டிருக்கிறது, ஜெரிகோ. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை
ஓர் இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றதனுடைய காரணம், கானானுக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக அவர்கள் சுதந்தரிக்க வேண்டுமென்று. God took them from one place to another so that the Israelites could inherit what God has in for them in the land of Canaan. இதுக்கு முன்பாக இருக்கிற 3ஆம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்கள். யோர்தானுக்கு இன்னொரு புறத்திலே எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வந்தார்கள். கர்த்தர் அவர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து யோர்தானை அவர்கள் கடந்து, யோர்தானை கடந்த உடனே அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாக வந்துவிட்டார்கள். They have already entered Canaan after they crossed Jordan. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக யோர்தான்கள் இருக்கின்றன. யோர்தான் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் இருக்கிற தடைகள், நதியை போல பெரும் வெள்ளத்தை போல இருக்கும் யோர்தான். இந்த யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்கள். அதுதான் 5ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவளுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். God dried up river Jordan. அது வற்றி போயிற்று. அவர்கள் அதை தீருமளவும், இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவளுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். வேறு விதத்தில் சொல்ல போனா, இஸ்ரவேல் புத்திரர் 2024ஆம் ஆண்டு கடந்து தீரும் அளவும் யோர்தானை தண்ணீரை போல அவளுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். கர்த்தர் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் நமக்கு முன்பாக மதிலை போக மாற்றினார். பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர் வழியை திறந்தார். நான் சொல்வது உண்மைதானே? ஆமேன். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சவால்கள், ஆனால் அந்த யோர்தான் நம்மை மூழ்கடிக்கவில்லை. ஆனால் யோர்தானின் வழியாக கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். யோர்தானை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தலைவனாகிய யோசுவாவோடு கூட வரும்பொழுது அவர்கள் பார்ப்பது ஜெரிகோ, பெரிய மதில்கள், எரிகோ போன்ற அடுத்த தடையை பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஏற்கனவே கானானுக்குள்ளாக வந்து விட்டார்கள். They have already come into Canaan. கானான் தேசத்திற்குள்ளாக ஆசீர்வாதங்கள், 2025ஆம் ஆண்டு ஆசீர்வாதங்கள் இருக்கிற அடுத்த 12 மாதங்கள் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறார். இந்த இடத்திலே அவர்கள் கானானுக்குள்ளாக வந்தாலும் அவர்கள் சுதந்திரிக்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Though they have stepped into the land of Canaan, they should know how to possess God's blessings. சுதந்திரித்து கொள்ள நமக்கு ஒரு தேவனுடைய ஞானத்தை கர்த்தர் தர வேண்டும். சிலர் யோர்தானுக்குள்ளாக கடந்து வந்து பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்து நிற்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர்களால் அனுபவிக்க தெரியாமல் இருக்கும். இன்னும் அவர்கள் பாரம், இன்னும் அவர்கள் சாபத்தை யோசித்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஆண்டை போல 2025 நமக்கு மாறக்கூடாது. ஆகவே அவர்கள் எரிகோவை கடந்து அவர்கள் யோர்தானுக்கு தாண்டி எரிகோவை கடந்து கானான் தேசத்துக்குள்ளாக போகிறார்கள். அந்த எரிகோவை கடந்து போன பிறகு கர்த்தர் அந்தந்த கோத்திரத்திற்கு உரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, சபைக்கு, பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு ஞானம் மிகவும் அவசியம். ஆகவே இந்த நாளின் காலையிலே 5ஆம் அதிகாரம் முழுவதும் 15 வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்தியாக வைக்கும்படியாக என் இருதயத்திலே கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் வழிகள் என்ன? What are the prerequisites that God has kept to go and inherit Canaan?
கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றினால்தான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து நாம் அதை அனுபவிக்க முடியும். Unless we know the principles and the prerequisites of God, we can never enjoy God's blessings. ஆகவே இந்த காலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற பிரின்சிபிள்ஸ், ப்ரீரிக்விசிட்ஸ், அவர் முன்பாகவே சில காரியங்களை இந்த ஆண்டிலே உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அதை சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படியாக நீங்கள் பின்பற்றும் பொழுது 2025ஆம் ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஆசீர்வாதமுள்ள ஆண்டாக அதை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இல்லை, உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. ஆமேன். ஒரு கிராமத்தில் ஒரு இளம் தம்பி இருந்தான். இங்கே இருக்கிறாங்க பாருங்கள், சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி ரொம்ப புத்திசாலியான தம்பி ஒருத்தர் இருந்தான். அவன் அந்த கிராமத்தில் இங்குமாக இருக்கும்பொழுது அங்கே ஒரு பெரிய வயதான ஒரு 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 ஓல்டு மேன், வெரி வைஸ் மேன் இருந்தார். ரொம்ப ஞானமுள்ள ஒரு மனிதர் இருந்தார். அந்த கிராமத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு அந்த வயதானவர் விளக்கத்தை கொடுப்பார். யார் போனாலும் ஆலோசனையை கொடுப்பார். இந்த தம்பி என்ன செய்தார், இவர் என்ன ஞானி, அவரை விட நான் தான் ஞானி, இவரை நான் முட்டாளாக்கப் போகிறேன் என்று இவன் என்ன சொன்னானா, ஒரு நாள் அவரை கூப்பிட்டு எல்லா கிராமத்தார் மத்தியில் அவரை நிறுத்தி அவரை நான் முட்டாளாக்கப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஃபூல் திஸ் வைஸ் மேன். என்ன செய்ய போகிறாய்? ஐ எம் கோயிங் டு கேட்ச் அ பட்டர்ஃப்ளை. ஒரு வண்ணப்பூச்சியை நான் கையில் பிடித்து கொள்ளப் போகிறேன். அதை என் கையில் வைத்து கொண்டு கிராமத்தில் எல்லாரையும் கூடி செய்து அவரை வரவழைத்து அவரிடம் நான் காட்டப் போகிறேன். வைஸ் மேன், மகா ஞானவானே, என் கரத்துக்குள்ளாக ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிறது. இது உயிரோடு இருக்கிறதா, இது செத்து போயிட்டா என்று நீ சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? ப்ளீஸ் டெல் மீ வெதர் இட் இஸ் டெட் ஆர் அலைவ். இவன் சொன்னானா, ஒருவேளை அந்த பட்டர்ஃப்ளை இறந்துடுச்சுன்னு சொன்னார்னா இந்த விரலில் அந்த பட்டர்ஃப்ளையை நசுக்கி சாகடிச்சு திறப்பேன், செத்து போச்சுன்னு காட்டுவேன். ஒருவேளை அவர் இது உயிரோடு அது செத்துச்சுன்னு சொன்னால் பறக்க விட்டுருவேன். உயிரோடு இருக்குன்று சொன்னார்னா அதை சாகடிச்சிட்டு காட்டுவேன். அவர் அதை இறந்து போயிட்டுன்னு சொன்னார்னா பறக்க விட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் வந்து விட்டார்கள். அந்த ஞானியும் வந்து விட்டார். எல்லாரும் வந்துட்டாங்களாம். இவன் வந்தானா கையில் ஒரு அலைவ் பட்டர்ஃப்ளை வந்து அந்த ஞானியிடம் காட்டும்போது கேட்டானா, ஓல்டு மேன், வைஸ் மேன், ஞானியே நீ சொல்லு, என் கரத்திலே ஒரு பட்டாம்பூச்சி இருக்கிறது, பட்டர்ஃப்ளை இருக்கிறது, இஸ் இட் அலைவ் ஆர் டெட்? அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். உடனே எல்லாரும் பார்த்தாங்கண்ணா, அவரால் சொல்ல முடியாது, இந்த தம்பி கையில் இருக்கிறது அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்லின்னு அப்படியே பேசிகிட்டே இருக்கும் பொழுது, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது, மெதுவாக அவர் கண்ணை திறந்து சொன்னாரா, தம்பி, உன் கரத்தில் இருக்கும் வண்ணத்து பூச்சினுடைய வாழ்க்கை, அதோடைய உயிரோ சாவோ உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டார். நீ அதை சாகடிக்கலாம், நீ அதை பறக்க விடலாம். The life of the butterfly is in your hands. ஏன் இதை சொன்னேன்? 2025 is in your hands. கர்த்தர் மேலே நம்ம பழிய போட முடியாது. 2025 நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுமோ, 2025ஆம் ஆண்டை அப்படியே வேஸ்ட் பண்ணுவதும் உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. வருஷத்தின் கடைசியில் கர்த்தரை நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆகவே தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். 5 பிரின்சிபிள்ஸை கர்த்தர் சொல்லுகிறார். God is telling his people 5 principles, 5 prerequisites. ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன், பின்பாக அதை தமிழில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பர் 1, the first thing to enjoy God's blessings in Canaan, renew your covenant with God. That's number 1. Number 2, reaffirm your confidence in God. Number 3, remove the condemnation in your life.
Number 4, remember your commitment unto God. Number 5, recognize the control of God. தமிழிலே சொல்லுகிறேன், உங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதான் முதல், நம்பர் 1, renewing your covenant, உடன்படிக்கையை புதுப்பித்தல். இரண்டாவது, reaffirm your confidence, உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, ரிமூவ் த காண்டம்னேஷன், நம்மேல் இருக்கிற சாபத்தை விட்டு விடுவார், கர்த்தர் அதை எடுத்து விடுவார். He will remove the condemnation. நான்காவது, ரிமெம்பர் த கமிட்மெண்ட், ஆண்டவரோடு இருக்கிற நம்முடைய உடன்படிக்கை, நம்முடைய ஒப்பு கொடுத்ததலை ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். கடைசியாக, ரெக்கக்னைஸ் த கண்ட்ரோல், ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒன்றன் பின்றாக இந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தானை கடந்து நிற்கிறார்கள். அவங்க எதிராக கானான் இருக்கிறது. God is telling all these things in this chapter. இந்த வருஷத்தின் கடைசியிலே புது வருஷத்திற்கு போவதற்கு முன்பதாக இது நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை, verse 2 to verse 7. I'm not going to read every verse. 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 2, Joshua chapter 5. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். The Lord told Joshua to circumcise the children of Israel again. 2ஆம் வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த வார்த்தை திரும்ப, அகைன். திரும்ப 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணு. ஜாஷுவா இஸ் த லீடர், யோசுவா தான் தலைவர். கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் பேசுகிறார், ஜாஷுவா, the first thing that you have to do is you have to do something again. ஒரு காரியத்தை மறுபடியுமாக செய்ய வேண்டும். என்ன காரியம்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும். You have to circumcise the children of Israel. இதை தான் முதல் குறிப்பாக சொல்லுகிறேன். Renew the covenant that we have with God. ஆண்டவரோடு கூட இருக்கிற உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏன் அதை ரினியூ என்று சொல்கிறேன் என்றால், God is using the word again. திரும்ப, மறுபடியுமாக நீங்க என்ன பண்ணணும்? உயிர்ப்பித்து அதை உயிர்ப்பிக்க வேண்டும். ரினியூ. என்ன கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருஷங்கள் டிராவல் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இந்த 40 வருஷம் எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்களிலே ஈஜிப்டில் அநேகர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். உங்களுக்கு சர்க்கம்சிஷன் என்றால் என்ன என்றால், ஜெனசிஸ் சாப்டர் 17, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 14 வசனங்கள், verse 11 to 14 வாசித்தால், ஆண்டவர் இந்த சர்க்கம்சிஷனை ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்க, இது என்றென்றைக்கும் உங்கள் சந்ததியிலே இந்த விருத்த சேதனம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே God told to take away the skin. அதுதான் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் அதை சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நமக்கும் ஆண்டவருக்கும் இருதயத்திலே தடை எது இருந்தாலும் அதை அகற்றுவதுதான் நியூ டெஸ்டமென்ட் சர்க்கம்சிஷன். புதிய ஏற்பாட்டினுடைய விருத்த சேதனம் என்னவென்றால், இட் இஸ் நாட் பிசிக்கல் பட் ஸ்பிரிச்சுவல். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிக்கலாம். நான் குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், இந்த 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் ஜனங்கள் வரும்போது அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். எகிப்திலிருந்து வந்த ஜனங்க மட்டும் வந்து சேரலை,
யோர்தானை தாண்டி. லாட் ஆஃப் சில்ட்ரன் were born in the wilderness. ஃபார் எக்ஸாம்பிள், எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது இல்லையா, எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது யாராவது பிறந்திருந்தா கானானுக்கு வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும்? 40 வயசு இருந்திருக்கும் இல்லையா? 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் சுற்றும் பொழுது 20 வயசு இருந்திருப்பாங்க. வனாந்திரத்தில் they would have been born. அப்போ வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் அநேகர் they have not entered a covenant with God. ஆண்டவரோடு கூட அவர்கள் விருத்த சேதனம் பண்ணவில்லை. இதை நான் சொல்லவில்லை, வேதத்தில் இருக்கிற அதே அதிகாரம், அதான் 7 வசனம் வரை நான் சொன்னேன். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 5. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். Children who are born in the midst of the wilderness were not circumcised. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இவர்களை again for the second time I want you to circumcise them. அவர்களை நீ மறுபடியுமாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு முதல் the first prerequisite that God gives us in this year, renew the covenant that you have made with God. நீங்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர், எவ்ரி இயர் முடியும் பொழுது 1 2 3 4 5 எதெல்லாம் ரினியூ பண்ணுறோம்? லைசன்ஸ் ரினியூ பண்ணுறோம். அப்புறம் நிறைய ரினியூவல் இருக்குது உலகத்தில், நிறைய ரினியூவல், பாஸ்போர்ட் ரினியூவல், நிறைய ரினியூவல் இருக்குது. இன்னைக்கு இந்த வருஷம் முடியும் போது கர்த்தர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெனியூவலை சொல்கிறார். என்ன ரெனியூவல்? ரெனியூ யுவர் கவனன்ட். ஆண்டவரோடு நீங்கள் செய்திருக்கிற உடன்படிக்கை. அப்படி என்றால் என்ன? ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை. பேப்டிசம் இஸ் அ கவனன்ட். எப்போ ஞானஸ்நானம் எடுத்தோம்? 1994 அப்போ ஞானஸ்நானம் எடுத்தேன். 2002 ஞானஸ்நானம் எடுத்தேன். 2014 16 எடுத்தேன். அன்னையோடு எடுத்து அதை மறந்துட்டோம். அதை ரெனியூ பண்ணணும். எப்படி பாஸ்டர் ரெனியூ பண்ணுறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ஞானஸ்தானத்திலே நீங்கள் கர்த்தரோடு கூட உடன்படி பெற்ற பிறகு உங்களுக்கும் கர்த்தருக்கும் நிறைய ஃப்ளஷ் இருக்கிறது. அதை நீக்க வேண்டும். இருதயத்தை நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆண்டவரோடு கூட ஞானஸ்தானத்திலே லார்ட் ஐ மேக் அ கவனன்ட் வித் யூ, உமோடு கூட வாழ விரும்புகிறேன். நமக்கும் கர்த்தருக்கும் இடையிலே எது இருந்தாலும் அது இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமோடு நான் பண்ண உடன்படிக்கையை உங்கள் ஜனங்கள் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். So renew your covenant. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக உடன்படிக்கைகள் வேதத்தில் இருக்கின்றன. ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை, சபைக்கு வருவது ஒரு உடன்படிக்கை, திருமணம் ஒரு உடன்படிக்கை. என்னைக்கு கையை பிடிச்சி மனைவியோடு கூட உன்னோடு இருப்பேன் எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கு ஞாபகப்படுத்து மறந்துட்டாங்க நிறைய பேர். வீடியோ எடுத்து பாருங்கள் இருந்தால். உன்னோடு கூட சகல நாட்களிலும் வாழ்விலும் மட்டும் நான் உன்னோடு இருப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. வாழ்விலும் மட்டும் மனைவியோடு இருப்பாங்க, கணவனோடு இருப்பாங்க. வாழ்விலும் சாவிலும் துக்கத்திலும் இன்பத்திலும். ஞாபகம் இருக்கா? அப்போது அந்த கவனன்ட்டை ரினியூ பண்ணணும். மேரேஜ் கவனன்ட்டை ரினியூ பண்ணணும். நிறைய கவனன்ட் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கையை ரினியூ பண்ணணும். நம்ம பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க வேண்டும், நம்ம பிள்ளைகளை படிக்க வேண்டும். அது ஒரு கவனன்ட், அதை ரினியூ பண்ணணும். எல்லாம் அப்படியே போயிடல. யூ ஹாவ் டு சிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் சொல்லுகிறார், புது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாக உன்னுடைய கவனன்ட் எல்லாம் ரெனியூ பண்ணணும். எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கு. ஆல் த கவனன்ட்ஸ் ஆர் டஸ்டட் அண்ட் ரஸ்டட் அண்ட் டஸ்டட். அப்போது அதை என்ன பண்ணணும்? நம்ம காரில் கொஞ்சம் பெயிண்ட் போயிடுச்சுன்னா உடனே நம்ம இது பண்ணிவிடுவோம். ஆனால் வாழ்க்கையில் நிறைய ரஸ்ட் இருக்குது, நம்முடைய கவர்னன்ஸில் நிறைய ரஸ்ட் இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் கோ இன் டு த நியூ இயர் வித் ஆல் தீஸ் கவர்னன்ஸ் தட் ஆர் ரஸ்டட் அண்ட் டஸ்டட். ரெனியூ யுவர் கவர்னன்ட் வித் காட். யோசுவாவுக்கு சொன்னார், நீ கருக்கலான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேலரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணு. அப்படியே யோசுவா அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினான்.
முதல் லார்ட் வாட் எவர் ஐ ஹாவ் கவர்னன்ட், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் உடன்படிக்கை செய்திருக்கிறனோ ஐ வாண்ட் டு சிட் டவுன் அண்ட் ரெனியூ இட். அதை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு க்ளீன் தட் அப். அதில் இருக்கிற எல்லா விதமான அசூசிகளை விலக்கிவிட்டு ஐ வாண்ட் டு ரினியூ தட் கவர்னன்ட். இரண்டாவது காரியம் பாருங்கள். வாட் இஸ் த செகண்ட் திங்? verse 8, 8ஆம் வசனம் 2 முதல் 7 வரைக்கும் covenant. 8ஆம் வசனம் talks about our confidence, reaffirming our confidence in God. கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நாம் என்ன செய்கிறோம்? உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். என்ன நம்பிக்கை? 8ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்தில் பாளையத்தில் தரித்திருந்தார்கள். இதில் என்ன? ரீஅஃபர்மிங் த கான்ஃபிடன்ஸ். இங்கே எந்த நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும்? அவங்க ஃப்ளஷ் எல்லாம் ஸ்கின்னெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. தே நீட் சம் ஹீலிங். அவர்களுக்கு சுகமாவதற்கு கொஞ்சம் நேரம் வேணும். there was a surgery that took place. ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தீர்ந்த பின்பு அவங்க என்ன பண்ணாங்களா? அவங்க குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்திலே தரித்திருந்தார்கள். everybody stayed and rested in their own camp. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகள், ஒவ்வொரு ஆண்கள் எல்லாரும் அவங்க குணமாகும் வரைக்கும் they just stayed. ஒரு சர்ஜரி நடந்த பிறகு அடுத்த நாளே வேலைக்கு போயிடலாமா? இன்றைக்கி வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இட் நீட்ஸ் சம் ரெஸ்ட், இட் நீட்ஸ் சம் டைம் ஃபார் யூ டு ரிப்போஸ். மறுபடியுமாக நீங்கள் இளைப்பாற வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள்லாம் யுத்த மனுஷர், நீங்கள்லாம் சண்டை போடுறவங்க, இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ண உடனே நீங்கள் போக வேணாம். பிகாஸ் யூ வில் பி டெம்பரரிலி டிசேபிள்டு. கொஞ்ச காலத்திற்கு உங்களுக்கு அந்த இடத்துல சக்தி இருக்காது, பலன் இருக்காது. ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் 24/7 years அதே பலன் இருக்காது. நமக்கு பலன் குறையும். சில நேரத்தில் நம்மால் சில காரியங்களை செய்ய முடியாது. நம்ம யோசிப்போம், என்னால் முடியும், ஏன் என்னால் செய்ய முடியவில்லை? இந்த காரியத்தை போன வருஷம் செஞ்சேன், இந்த வருஷம் என்னால் செய்ய முடியலை, ஏன் இது நடந்தது என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் எல்லாம் செய்ய முடியாது, என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும். அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் அமைதியாக இருந்து என் மேலே உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். உங்கள் மேல் மாத்திரம் நம்புகிறீர்கள், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை யார் மேல் வைக்க வேண்டும்? என் மேல் வைக்க வேண்டும். Sometimes when we are so strong, not the physical strength, but people are very strong in self. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈகோன்னு சொல்லுவாங்க. சுயம் இருக்கும். அந்த சுயத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆன பிறகு கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை போய்விடும். When we concentrate more on ourselves, trust and faith on God goes away. அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் கொஞ்சம் தொட சேர்ந்த தடுவார். என்னோடு கூட மல்யுத்தம் பண்ணுகிறாயா யாக்கோபே? யூ வாண்ட் டு ஃபைட் வித் மீ? எஸ், ஐ வில் ஃபைட் வித் யூ காட். நம்ம யாராவது அவளை தைரியமாக சண்டை போடுவோமா? யாக்கோபு போல மல்யுத்தம் பண்ணுகிறான் கர்த்தரோடு கூட. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் அந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்துதான் அங்கேயே he would have perished. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்தார். நீ எவ்வளோ சண்டை போடுறியா? சண்டை போடு. எவ்வளோ நேரம் சண்டை போடுவேன்? ராத்திரிலேருந்து காலைல. இன்னும் எவ்வளோ சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு தொடை சந்தையை தொட்டு விட்டு போயிட்டார். அப்புறம் என்ன ஆரம்பித்தான்? நல்லா நடந்த யாக்கோபு அண்டையிலிருந்து நொண்டி நொண்டி நடந்தான். எனக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கர்த்தர் தொட்டு இருக்கிறார். ஏன்? they want to show to God how strong they are. மனுஷங்கிட்ட காமிச்சிங்க எவ்வளோ ஸ்ட்ராங்குன்ட்டு. கர்த்தர்கிட்ட நான் இவ்வளோ பலசாலின்னு காட்டினீங்கன்னா கர்த்தர் எங்கே தொடணுமோ தொட்டுவார். அதுக்கப்புறம் நொண்டி தான் நடக்கணும். நான் சொல்லவில்லை. ஆகவே தான் கர்த்தர் இந்த 8ஆம் வசனத்திலே ஜனங்கள் எல்லாரும் இருந்து உங்கள் நம்பிக்கையை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் நம்பிக்கை எதிர் மேலே இருக்கிறது. வேர் அண்ட் வாட் ஆர் யூ ட்ரஸ்டிங் டுடே? டு வி ட்ரஸ்ட் அவர் ஜாப்? நம்ம படிப்பை ரொம்ப நம்புகிறோமா? நம்முடைய பணத்தை ரொம்ப நம்புகிறோமா? நம்முடைய வீட்டை ரொம்ப நம்புகிறோமா? இதெல்லாம் நம்ம கைவிட்டுறோம். கர்த்தர் ஒருவர் தான் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வேண்டும். நான் எதையோ நம்ப ஆரம்பிச்சிட்டேன், ஆனால்
இந்த வருஷம் முடியும் பொழுது இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்னது போல, நான் உம்மேலே வைக்கிற என்னுடைய நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஆமென். Reaffirm your confidence in God. Know that you will be unable to fight. உன்னால் யுத்தம் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள். Because I will fight for you. மூன்றாவது காரியம், 9ஆம் வசனம். The third principle. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். This is the third thing, God removing the condemnation. அவர்கள் மேல் இருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கி போடுகிறார். நிந்தை, condemnation, பாரம், சாபம். அந்த இஸ்ரவேல் மேல ஒரு நிந்தை இருந்தது. இந்த நிந்தை எகிப்தின் நிந்தை என்று வாசிக்கிறோம். நீங்கள் 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எக்ஸடஸ் 32nd chapter verse 1 to verse 12. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம். அந்த முழு இதையும் நம்ம வாசிக்க முடியாது. 32ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாசனங்களை வாசிக்கும்போது 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். எக்ஸடஸ் 32 verse 10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டெஸ்ட்ராய் திஸ் பீப்புள். ஏன்? இவங்கெல்லாம் அவங்களுக்கென்று ஒரு விக்கிரகத்தை, இல்லையா, வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உருவாக்கி இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அவருடைய செவி சாய்க்காமல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு பகுதி, என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 14 11 to 14. நம்பர்ஸ் 14 11 to 14. நான் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Numbers chapter 14 from verse 11. From verse 4 to 11 to 14. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் போவார்கள்? நீங்கள் அப்படியே 11லிருந்து 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலரை நான் அழிக்கப் போகிறேன். 2 இடத்துல கர்த்தருக்கு கோபம். ஒன்று, கர்த்தரை நீக்கி அவர்கள் ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்தார்கள். இரண்டாவதாக, அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை அற்று போயிற்று. இந்த தேவனாங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கை அவரை விட்டு போகிறது. அதுதான் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, இது அவருடைய பாஸ்ட். They had something in the past. என்ன பாஸ்ட் என்றால், ஆண்டவர் இவர்களை அழித்து போட வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். Because of idolatry, because of unbelief. ஒன்று விக்கிரக ஆராதனை, இரண்டாவது அவிசுவாசம். 2த்தினால கர்த்தர் அவர்கள் மேலே ஒரு சாபத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு மிகவும் கோபம் உண்டாகிறது. ஆண்டவர் மறுபடியுமாக மோசேக்கு சொன்னார், I will destroy these people. உன்னிலிருந்து ஒரு சந்ததியை உருவாக்குறேன். இவங்க எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன். இவங்க என்னை நம்ப மாட்டுறாங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 3ஆவதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அந்த 2 நிந்தையையும் இன்று உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். நல்லா கவனிங்க. God will remove the reproach that was upon you and me. நம்மேல் இருக்கிற கடந்த காலத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமை நிமித்தமாக வந்த சாபத்தை கர்த்தர் நீக்கி போடுவாராம். God will remove the condemnation. ஆண்டவர் நிந்தையை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவதாக renew the covenant. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கையை அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது reaffirm their confidence in God. ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அவங்களுடைய பாளையத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக know that I have removed the curse from your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிந்தையை நான் புரட்டி போட்டேன். இந்த இடத்துக்கு பேர் கில்கால். 9ஆம் வசனம். அதனால் அந்த ஸ்தலம் இந்த நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். கில்கால் என்றால் ரோல்ட் அவே, புரட்டி போட்டப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், you have to know that your past is gone from you. The past is no longer an issue in the life of Israel. கவனிக்கிறீங்களா? அநேகருக்கு கடந்த காலத்தினுடைய கசப்பான வாழ்க்கை இன்னும் உங்களை அஃபெக்ட் பண்ணி கொண்டே இருக்கின்றன. ஐயோ, கடந்த காலத்தில் நான் இதை செஞ்சதுனால எனக்கு இந்த சாபம் வந்து விட்டது. யார் சொன்னது? ஏவாளை பார்த்து சொன்னார், நீ நிர்வாணமாய் இருக்கிறாய் என்று உனக்கு யார் சொன்னது? Who told you? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் மேலே சாபம் இருக்கிறது என்று யார் சொன்னது? ஆண்டவர் அவர்கள் மேல் இருந்த சாபத்தை கர்த்தர் புரட்டி போட்டு விட்டார். ஒரு கல் மாதிரி இருந்தது அந்த சாபம். அதை என்னுடைய பாஸ்ட்ல இருக்கிற காரியங்கள் ஒரு பெரிய கல் மாதிரி இருந்தது. அதை கர்த்தர் என்ன செய்து விட்டார்? ஒரு கல்லை போல புரட்டி விட்டார். அதற்கு பேர் தான் கில்கால். 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், Psalm 103 and verse 12, வேதம் சொல்கிறது, உங்கள் பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு உங்கள் பாவத்தையும் சாபத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு விட்டார். Now what is the distance between east and west? நார்த் சவுத் ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். நார்த் போல் அண்ட் சவுத் போல். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்? போய் பாருங்களேன், ஈஸ்ட் சைட் போய் பாருங்கள், திருப்பியும் ஈஸ்ட்டுக்கே வந்துடுவீங்க. பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் ரவுண்ட். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் தூரத்தில் உங்கள் பாவத்தை கர்த்தர் தூக்கி விட்டார். அண்ட் why are you remembering your sins? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என்னுடைய முகத்திற்கு பின்பாக உங்கள் பாவத்தை போட்டு விட்டேன். ஐசையா 38:17. ஏசாயா 38:17, உங்கள் பாவத்தை நான் இனிமேல் என்னுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வர மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மூன்றாவது பிரின்சிபிளை உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஆணி மாறி பதிக்க வேண்டும். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையிலே தடை. என்ன தடை? ஏதாவது நடந்துட்டானா, ஐயோ என் பாஸ்டில் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் என் பிள்ளைகளுக்கு நடக்கிறது. யார் அதை சொன்னது? ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னார், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். God has rolled away the sickness. வியாதியை என்னை விட்டு புரட்டி போட்டு விட்டார். என் பாவங்களை என்னை விட்டு அகற்றி விட்டார். என் மேல் சாபம் இல்லை, என் மேல் ஆசீர்வாதம் தான் இருக்கிறது. இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், ப்ளீஸ் நோ தட் ஐ வில் நாட் ரிமெம்பர் யுவர் சின்ஸ். உன் பாவத்தை நான் ஞாபகத்தை வைக்க மாட்டேன். மனிதன் ஒரு பாவத்தை சுட்டி காட்டி நம்மை தண்டிப்பான். ஆனால் கர்த்தர் நம்முடைய பாவத்தை பார்க்கிறவர் அல்ல. என்றைக்கு நாம் அறிக்கை செய்தோமோ அன்றைக்கே நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். அவரே மறந்து விட்டார் என்றால் ஏன் அதை நாம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்? நான்காவதாக 10, 11, 12 வசனம், ஜாஷுவா சாப்டர் 5 verse 11, 12 and 13. பஸ்காவின் மறுநாளிலே அன்றைய தினம் அவர்கள் தேசனுடைய தானியத்தால் புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இதை ரிமெம்பரிங் த கமிட்மெண்ட் unto the Lord என்று நான் சொல்லுகிறேன். ரிமெம்பர் த கமிட்மெண்ட் unto the Lord. உங்களுடைய கர்த்தருடைய ஒப்பு கொடுத்தலை ஞாபகப்படுத்த வேண்டும். அவங்க என்ன செய்கிறாங்க? பஸ்காவை அனுசரிக்கிறார்கள். பாஸ் ஓவர். நல்லா கவனிங்க. அவர் பாருங்க என்ன அருமையான பிரின்சிபிள்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். ரினியூ யுவர் கவர்னன்ட். உங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ளுங்க. கோ அண்ட் ரெஸ்ட். நீங்கள் போய் உங்கள் கான்ஃபிடென்ஸை நீங்கள் ரீஅஃபர்ம் பண்ணுங்க. மூன்றாவது, நான் உங்கள் மேல் இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டு விட்டேன். நான்காவது சொல்கிறார், அப்சர்வ் த பாஸ் ஓவர். பஸ்காவை அனுசரியுங்கள். 12ஆம் வசனம், அவர்கள் தேசத்தின் தானிய நாளே புருஷத்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் போயிற்று. இட்ஸ் a very very interesting incident that is taking place here. மிக சுவாரஸ்யமான ஒரு சந்தர்ப்பம். பஸ்கா என்றால் என்ன? கம்யூனியன், திருவிருந்து, ஆராதனை.
இந்த பஸ்காவை எப்போது கடைசியாக ஆசரித்தார்கள்? எகிப்திலிருந்து கிளம்புற நாள். எகிப்திலிருந்து புறப்படும் போது அந்த ராத்திரியிலே கர்த்தர் ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசி, அன்றைக்கு அவர்கள் அடுத்த நாளிலே இரவோடு அதிகாலையிலே எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அதற்கு பேர் தான் பஸ்கா, பாஸ் ஓவர். ஏன் பாஸ் ஓவர் இருக்கிறது என்றால், எந்தெந்த வீடுகளிலே அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ மரண தூதன், சங்கார தூதன் பாஸ்ட் ஓவர், ஹீ பாஸ்ட் ஓவர். அதுதான் பாஸ் ஓவர் என்று சொல்லுகிறோம், பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறோம். அன்றைக்கு அனுசரித்தார்கள். 40 வருஷங்கள் அவங்களுக்கு கம்யூனியனே கிடையாது. 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது இல்லை? பஸ்கா பண்டிகை இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். இதுதான் 4வது காரியம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் அவர் லைஃப் இஸ் கம்யூனியன். திருவிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமான காரியம். அதுதான் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது. அன்றைக்கு பாருங்கள், புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் அனுசரித்தார்கள். They had communion. 12ஆம் வசனம், அந்த தேசத்தின் தானியத்தினாலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் போயிற்று. அது முதல் இஸ்ரவேல் புத்திரர் மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். நல்லாக இங்கே இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு வரைக்கும் காலையில் எழும்பினோன்னா சாப்பாடு எங்கேருந்து வரும்? காலையில் கதவை திறந்தோன்னே ரெடிமேடாக இருக்கிறது. இது ஜொமேட்டோ இல்லை, வேறு நிறைய சொல்கிறோம்ல, அது கிடையாது. அந்த டெலிவரி கிடையாது. இன்றைக்கி நிறைய விம்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். காலையில் கதவை திறந்தோன்னே ரெடிமேட் சாப்பாடு, எவ்வளோ வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அடுத்த நாளைக்கு கலெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்த நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கர்த்தர் தருவார். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவீங்க, அவங்கள மாதிரி சரி ரெடியாக கொடுக்குறாரு, என் மனைவி குக் பண்ண தேவையில்லை, ஆனால் டெய்லி என்னது? அதே வெள்ளை கலர் மண்ணா, டெய்லி சாம்பார், டெய்லி ரசம், ரொம்ப இதுவாக இருக்கு. 40 வருஷம் சாப்பிட்டாங்க. 40 years they were eating ரெடிமேட் ஃபுட்டு தான். அவங்க சமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வெறும் மண்ணா, வெறும் மண்ணா, வெறும் மண்ணா. இங்கே வந்து அந்த கானான் தேசத்திற்குள்ளாக வந்த உடனே அவங்க கம்யூனியன் சாப்பிட்ட உடனே எது நின்று போயிட்டு? மன்னா நின்றுடுச்சு. வேதம் சொல்லுகிறது, தட் டே மன்னா ஸ்டாப்ட். வாட் டிட் காட் டெல் தெம்? கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்கள் போய் தானியத்தை சாப்பிடுங்கள். கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிறது, அதை நீங்கள் சாப்பிடுங்கள். அப்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிருபையிலிருந்து நீங்கள் வளர்ந்து விசுவாசத்திற்கு வர வேண்டும். கிருபை என்றால் என்ன? கர்த்தர் பார்த்துப்பார், இலவசமாக கொடுப்பார், எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பார். அது பேர் தான் கிருபை. எவ்வளோ வேணால் பாவம் செய்யலாம், கிருபை, கிருபை. ஆனால் விசுவாசம் என்றால், அந்த விசுவாசத்தை பயன்படுத்தினால்தான், நீங்கள் போய் தானியத்தை எடுத்து சாப்பிட்டால்தான் உங்களால் சாப்பிட முடியும். யூ ஹாவ் டு கெட் த கிரெயின்ஸ். நீங்கள் போய் காய் எடுத்து நீங்கள் சமைத்து நீங்கள் சாப்பிட வேண்டும். அதுதான் விசுவாசம். எத்தனை பேர் கிருபை விசுவாசிகள்? எத்தனை பேர் விசுவாசம் உள்ள விசுவாசிகள்? எத்தனை பேர் கிருபையில் வாழ்ந்துருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், பாஸ்டர் பார்த்து பாரு கர்த்தர், நான் எவ்வளோ வேணால் பாவம் செய்வேன், கிருபையில் இருக்கிறேன். கிருபையிலே இருங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருங்க. ஆனால் புது ஆண்டு 2025ஆம் ஆண்டு விசுவாசத்தின் ஆண்டு. ஃபெய்த். மன்னா நின்று போனது. அன்றைக்கு அவளுக்கு மன்னா நின்று போனது. தே ஸ்டார்டட் ஈட்டிங் சம்திங் தட் இஸ் a நியூ covenant. 11ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், பஸ்கா. 12ஆம் வசனம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், the groan, the grains there. உயிர்த்தெழுந்த வல்லமை. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்களுக்கு தருவார். அடுத்த வருஷத்தில் நம்முடைய விசுவாசிகளுக்கு எப்படி ஆசீர்வாதம்? கிருபையை விட விசுவாசம்தான். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். the last principle, verse 13 to verse 15. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சார்ந்தவரோ
எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, தமது அடியேனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். அப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றால் யோசுவா அப்படியே செய்தான். 13 முதல் 15 வசனங்கள். ரெகக்னைசிங் த கண்ட்ரோல் ஆஃப் காட். காட் பிகம்ஸ் இன் சார்ஜ். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது. ஆமேன். இருக்கிறீங்களா? நான் முடிக்க போகிறேன். த லாஸ்ட் பிரின்சிபிள். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் வந்துட்டிங்கன்னா அவங்க எரிகோவுக்குள்ளாக போகிறாங்க. எரிகோவை மடந்தரிக்கிறார்கள். த வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ ஃபால்ஸ் டவுன் ஃப்ளாட் தேர். பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவை ஆசரித்த பிறகு அன்றைக்கு யோசுவா என்ன செய்கிறார்? கொஞ்சம் எரிகோவை போய் பார்ப்போம், ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம், லெட்ஸ் கோ அண்ட் see. எரிகோ பார்த்தா பெரிய மதில். இவ்வளோ பெரிய மதிலை எப்படி தாண்டி அந்த பக்கம் போகிறது? அந்த பக்கம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. திடீரென்று ஒரு சோல்ஜர் இஸ் ஸ்டாண்டிங் தேர். ஒருவன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான், ரெடி டு ஃபைட். அந்த பட்டயம் அவனுடைய கச்சையில் இல்லை. இட் வாஸ் நாட் இன் த ஷீத், பட் ஹி வாஸ் அ ட்ரான் அவுட் சோர்ட். அந்த உருவின பட்டயத்தோடு ஒருவன் நிற்கிறான். 14ஆம் வசனத்தில் சொல்கிறார் யோசுவா, நீர் யாரை சேர்ந்தவர்? நீர் எங்களை சார்ந்தவரா? நீர் எங்கள் எதிரிகளை சார்ந்தவரா? யோசுவாவே ஒரு சோல்ஜர் தான். இவருக்கு சண்டைன்னா என்னன்னு தெரியும், பட்டயம்னா என்ன தெரியும் இல்லையா? யாத்திராமம் 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியரை கொன்றவன் யோசுவா. He is a very strong man. Joshua is a strong man. நான் என்ன நினைக்கிறேன், தன் கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது ஒரு நிற்கும்போது இவரையும் பட்டயத்தை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டிருப்பாரு, நீங்கள் யார் சைடு? ஆர் யூ டேக்கிங் சைட்ஸ்? ஹாவ் யூ கம் டு டேக் எனி சைடு? அப்போ அவர் சொன்னார், ஐ ஹவ் கம் டு டேக் ஓவர். எதிரியையே நான் உனக்காக கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்போ வந்தேன். ஐ ஹவ் கம் ஆஸ் த கேப்டன் ஆஃப் த ஹோஸ்ட் ஆஃப் த லார்ட். யோசுவா பார்த்து அவர் சொன்னார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை நீ கழற்று. அப்படி என்றால் என்ன? ஐ am in control, you are not in control. I am in charge. Hereafter நான் உங்களை நடத்துவேன். என்ன சொன்னார்னா, இந்த எரிகோ விழப்போகிறது, அது உங்களால் அல்ல, நான் எரிகோவை கீழே விழ பண்ணுவேன். 2025ஆம் ஆண்டு வருவதற்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிறார், the battle is not yours, the battle is mine. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. இன்ஃபேக்ட் என்ன நடக்கிறது என்றால், அந்த சேனை அதிபர் என்ன சொல்கிறார் என்றால், ஆல்ரெடி ஐ ஹவ் ஃபினிஷ்ட் ஃபார் யூ. ஏற்கனவே அந்த மெதெல்லாம் விழுந்தது, நீங்கள் போய் கொஞ்சம் ஆக்டிங் தான் பண்ணணும். என்ன ஆக்டிங் பண்ணணும்? 7 நாள் சுற்றி வரணும். ஒவ்வொரு நாள் எத்தனை தடவை சுற்றணும்? ஆமாம், இது பூச்சாண்டி வேலை மாதிரி தானே இருக்குது. 7 தடவை சுற்றினா சவுறு எப்படி விழுந்துடும்? இது கர்த்தர் பண்ணின ஒரு பெரிய அற்புதம். அப்போது when you recognize God is in control, ஆண்டவர் தான் ஆளுகிறார் என்று சொல்லும்போது என்னென்னா, spiritually God has already won the victory. Physically you go and possess the victory. ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு நம்மை ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் முடிக்க போகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை குடும்பத்தில், சபையில், ஆஃபீஸில், எல்லா இடத்துல இருக்க பெரிய பிரச்சனை தெரியுமா? ஹூ இஸ் இன் கண்ட்ரோல்? நான் சொல்றதை நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை நீங்கள் சொல்கிறத நான் செய்யணுமா? நீங்கள் சிரிக்கும் போதே எனக்கு தெரியுது. நம்மை கர்த்தருக்கு உம்முடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கும் பொழுது எவ்ரிதிங் இஸ் ஈஸி ஃபார் யூ. 2024ல் ரொம்ப கஷ்டப்பட்டு
ஏதாவது ஒன்றத்திற்காக வேர்வை சிந்தி இரவும் பகலும் உழைப்பாங்க. கொஞ்சம் தான் சம்பளம் வரும். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். டோன்ட் ஹோல்ட் டு சர்டன் திங்ஸ். இங்கிலீஷில் அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸ்ட்ராங் ஹோல்டான அர்த்தம், பெரிய கோட்டையை பேர் ஸ்ட்ராங் ஹோல்டு வாங்கினா இட் வில் ஹோல்ட் யூ டைட். யூ டோன்ட் ஹோல்ட் இட், இட் வில் ஹோல்ட் யூ. அநேக ஸ்ட்ராங் ஹோல்ட் பிடித்து கொண்டிருக்கிறது. யூ ஆர் நாட் கண்ட்ரோலிங், தட் இஸ் கண்ட்ரோலிங் யூ. அதான் சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு கண்ட்ரோல் த மணி, மணி ஷுட் நாட் கண்ட்ரோல் யூ. வென் யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் சம்திங், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவருடைய ஆளுகையை நம் வாழ்க்கையிலே தர விரும்புகிறார். அன்றைக்கே யோசுவாட்ட சொல்லிட்டாரு, ஹியர் ஆஃப்டர் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி ஈஸி ஃபார் யூ. இனிமேல் காரியங்கள் உனக்கு ஈஸியாக இருக்க போகிறது. நீ ஒன்றை மாத்திரம், த லாஸ்ட் பிரின்சிபல், யூ ஹாவ் டு ரெக்கக்னைஸ் தட் ஐ எம் இன் கண்ட்ரோல். நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். ஒருவேளை மனசில் நம்ம எப்படி செய்கிறது, இதை எப்படி செய்கிறது நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எல்லாத்துலேயும் கர்த்தர் செய்வார். நீங்கள் அவருக்கு என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப கஷ்டம். அதை தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக. இந்த யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிங்க. எவ்வளோ அழகாக கர்த்தரை அவங்க ஜனத்தை நடத்துகிறார். ஏன் இதை சொன்னார் என்றால், ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு ஐ ஹாவ் டு பி ரெடி. ஐ ஹாவ் டு ஃபாலோ வாட் காட் சேஸ். ஐ ஹாவ் டு லீட் அ டிசிப்ளின்டு லைஃப். ஐ கேனாட் லிவ் லைஃப் ஹாஃப்-அசட்லி. ஏதோ அப்படி நான் வாழ முடியாது. கர்த்தாவே, என்னை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். ஐ வாண்ட் டு ரினியூ மை செல்ஃப். கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்கள். ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, இந்த 5ல் நான் என்ன செய்யணும்? எதை நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்? எந்த பிரின்சிபலை நான் என் வாழ்க்கையில் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்? ஐ வாண்ட் டு டூ தட் லார்ட். ஐ வாண்ட் டு டூ தட். வேற நிலைமையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். டோன்ட் ரிமெம்பர் த பாஸ்ட். டோன்ட் ரிமெம்பர் த பாஸ்ட். இன்றை வரைக்கும் செஞ்சதை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுடுங்க. God will never punish you. கர்த்தர் உங்களை தண்டிக்க மாட்டார். நிந்தையை வர செய்ய மாட்டார். ஆண்டவர் நிந்தையை வர வைத்தால் நம்மால் தாங்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்முடைய கரங்களை அவருக்கு உயர்த்தி அவரோடு கூட உடன்படிக்கை செய்வோமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அற்பமான மனிதர்கள், நாங்கள் பலனில்லாத மனிதர்கள், ஞானம் இல்லாதவர்கள். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் உம்மோடு கூட எங்களுடைய உடன்படிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். Lord, we want to renew our life. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். They will renew their strength. எனக்கு வாழ்க்கையை புதுப்பிக்கிறோம். Lord, we want to have new things in 2025. புது காரியங்கள். பழச பார்த்து ஜெபித்து சலித்து போயிருக்கிறோம். நிறைய காரியங்கள் எங்களுக்கு, we are getting bored of life, but we want a new leaf in life, Lord. உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எஞ்சிருக்கிற பழைய வருஷத்தின் நாட்களிலே அவர்களை ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக, ஒரு பிரதிஷ்டையின்குள்ளாக எடுத்து செல்வீராக. கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் எங்களை நடத்துகிற தேவன், நீர் எங்கள் மேல் பாசமும் அன்பும் வைத்திருக்கிற தேவன். எங்களை நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் யோசுவா 5ஆம் அதிகார வசனங்கள் பதித்து இருப்பதாக எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். எஞ்சி இருக்கிற இந்த வருஷத்தின் நாட்களிலே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.